ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பார்த்து அதாவது விட்ட மாதிரி கேமரா பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. பார்க்குறதுக்கு என்னாச்சு உங்களுக்கு சபரி, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டீங்களே பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல மனுஷன், பட் என்ன பண்ணுறது. ஆனால் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு, அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு பாருங்களேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக கொடுக்குறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மட்டும் செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சார் இப்போ என்னென்னா அவர் புலம்பி தள்ளுறாரு. மக்கள்கிட்ட பேசினா பிரச்சனை ஆகிடுது, நம்மளுக்கு பின்னாடி முதுகில் குத்திடுறாங்க. அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. என்னென்ன பேசுகிறேன்னா, இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துக்கிறாராம். வீட்டில் இருக்க எல்லாருமே ஐ லவ் யூ சொல்லணும், ஐ எம் சாரி சொல்லணும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லாயிருக்கும் அப்படி மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு அதான் ஒரு வேளை வந்துட்டு குப்புறப்படுத்தால் தான் இந்த மாதிரிலாம் தோணுமோன்னு அவரே பேசிக்கிறாரு. கொஞ்சம் காமெடியாக நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாஸ்க் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணலாமா, வேணாம் பயந்துருவாங்கன்னு அவரே சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் பேயின்னு பயமுறுத்தலாமா, வேணாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பிக் பாஸ் வேறு சொல்லியிருக்காருன்னு அவரே சொல்லிக்கிறார். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்கிறார். அம்மா வரும்போது கொஞ்சம் சமைச்சு எடுத்துட்டோம்மா அப்படின்னு நிறைய நேரங்களில் பேசுவார். அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு, அதெல்லாம் நீ யோசிக்காதன்னு சொல்லிட்டு. அப்பாவை பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை. இந்த அப்பாக்களுக்கு இது தாங்க, அப்பா என்ன தான் பண்ணாலும் அந்த பசங்க பண்ணுற வேலை இருக்குது பாருங்க, அம்மா தான். என்ன பண்ண, எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்குது. ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கும்போது அவருக்கு தோணுச்சான், ஒரு சோறுக்கு ஆப்பிளுக்கெலாம் அடிச்சுக்கிறாங்களேன்னு. ஆனால் இப்போ வந்து அவருக்கு என்ன தோணுதான், இப்போ வந்து என்ன தோணுது, ஒரு கொலை கூட பண்ணிட்டு போயிடலாம் போல, அந்த அளவுக்கு தோணுதுங்க. அப்போ நம்ம அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஃபுல்லாக ஃபேமிலி ரவுண்டு இருக்கும்ல, நம்ம பேசுகிற மாதிரி செம்மையாக இருக்கும். அப்புறமா இந்த டைலாக் சொல்கிறார், என்னை வந்திருக்காக மற்றும் நம்மலாம் உறவினர்லாம் வந்திருக்காக அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரே கலாய்ச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சண்டை போடுறத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஜாலியாக இருக்கும்ல அப்படி அவரே கேட்டுக்கிறாரு. இது மாதிரி நிறையா இவ்வளோ சொல்கிறல்ல, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு நம்மளை கேட்கல, கேமரா பார்த்து கேட்குறாரு. கேமரா அப்புறம் அந்த பக்கம் திரும்புது. இந்த மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. பாவம் யார் பற்ற பிள்ளையோ இப்படி புலம்பிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்குது. நல்ல சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு சபரி. என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக அந்த அன்புக்காங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் இந்த சீசன் 9 இல்லாமல் போயிருந்தால் கண்டிப்பாக நம்ம சபரி வந்திருப்பார். எனக்கு அதுதான் ஒரு வருத்தமாகவே இருக்குது. ஏன் இவர் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணான்னு தெரியல. நல்ல ஒரு ஹியூமன் சென்ஸான ஒரு ஆள். போன சீசன் முடியும் போது எப்படி வந்து எல்லோரும் கலாச்சாரு வெளியில் போன ஆட்களை. இப்போ பாருங்கள், பொட்டி பாம்பா அடங்கி உட்காந்துங்கிறாரு. இது வந்து நாகப்பாம்பா இல்லை மண்ணுளி பாம்பான்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ரைட். இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுறீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.